வியக்க வைக்கும் வேப்பமரம். ஐநாவால் 21ஆம் நூற்றாண்டின் மரம், அதாவது ட்ரீ ஆஃப் த 21st செஞ்சுரி என்று அறிவிக்கப்பட்ட மரம், நம் நாட்டில் வெகுவாக காணப்படும் மிகச் சிறந்த மருத்துவ மரங்களில் ஒன்றான வேப்பமரம். அற்புதமான மருத்துவ குணங்களால் கிராமத்து மருந்து கடை என்று அழைக்கப்படும் வேப்ப மரத்திற்கு பல்வேறு சிறப்புகளும் உண்டு. மண், காற்று மற்றும் உயிரையே பாதுகாக்கும் தன்மை கொண்டது வேப்பமரம். வணக்கம், லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் வேப்ப மரத்தின் அதிசய பலன்கள், இயற்கைக்கு அது ஆற்றும் பங்கு மற்றும் இது ஏன் மனிதகுலத்திற்கு ஒரு வரமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக்கால் தீர்க்க முடியாத ஒரு உடல்நல சிக்கலை வேப்பிலை சரி செய்வதாக ஆய்வுகள் அறிவித்திருக்கின்றன. அது பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். 1992 தி யுஎஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் என்கிற அமைப்பு நீம் எ ட்ரீ ஃபார் சால்விங் குளோபல் ப்ராப்ளம்ஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், இந்த உலகின் ஒவ்வொரு நபருக்கும் வேப்பமரம் பயன் தரும் என்பதே. பூச்சிகளை கட்டுப்படுத்துதல், பலவிதமான நோய்களை போக்க விலை குறைவான மருந்துகள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த உதவுதல், மண் அரிப்பை தவிர்த்தல், காடு அழிப்பை கட்டுப்படுத்துதல் போன்ற பல நன்மைகளும் வேப்ப மரத்தால் உண்டாகும் என அந்த அறிக்கை கூறுகிறது. மேலும் ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான செய்தி, வேப்பிலை சாறுக்கு பயோஃபில்ம் உருவாவதை தடுக்கும் ஆற்றல் உண்டு என்பதுதான். பயோஃபில்ம் என்பது பல பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் ஒன்றாய் இருக்கும் ஒரு மென்படலமாகும். இது ஒரே வகையான நுண்ணுயிரிகளால் ஆனதாகவும் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான வகை நுண்ணுயிரிகளால் ஆனதாகவும் இருக்கலாம். பயோஃபில்ம் பற்கள், குழாய்கள், பாறைகள், ஏன் மருத்துவ உபகரணங்களிலும் உருவாக்கக்கூடியவை. பயோஃபில்ம் பல்வேறு நோய் தொற்றுகளையும் தொடர் தொற்றுகளையும் உருவாக்கக்கூடியது. இது ஆன்டிபயோட்டிக்கிற்கு கட்டுப்படுவது கிடையாது. நிலைமை இப்படி இருக்க 2013 வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் வேப்ப இலை சாற்றுக்கு பயோஃபில்மை அழிக்கும் ஆற்றல் உள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள் மூலம் வேப்ப மரத்தின் பல்வேறு பலன்களும் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 80 அடி உயரம் உள்ள இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. வறட்சி, வளமற்ற மண் மற்றும் கடும் வெப்பத்தையும் வேப்ப மரம் தாக்குப்பிடிக்கும். பாரம்பரிய மருத்துவத்தில் வேப்ப மரத்திற்கு முக்கிய பங்குண்டு. காலம் காலமாக பல்வேறு நோய்களை தீர்க்க நம் முன்னோர் வேப்ப மரத்தின் இலைகள், தண்டு, பூ, விதை, வேர் மற்றும் பழங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். சுருக்கமாக சொல்வதென்றால், வேப்ப மரத்தின் ஒவ்வொரு பகுதிக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு. வேப்ப மரத்தின் சில பயன்களை பார்க்கலாம். பாக்டீரியா, வைரஸ் போன்றவற்றை அழிக்கிறது மற்றும் தடுக்கிறது. எக்ஸிமா, சொரியாசிஸ் உள்ளிட்ட தோல் நோய்களை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு திறனை வளர்க்கிறது. பற்பொடிகளில் பயன்படுத்தப்படுகிறது வேப்ப மரத்தின் பட்டை. வேப்பங்குச்சிகள் பல் துலக்க காலம் காலமாக பயன்படுத்தப்படுகிறது. வேப்பம்பட்டை சாறு சுரம், குடல் புழுக்கள் போன்றவற்றை போக்க உதவுகிறது. வேப்பம்பூ கழிவுகளை போக்க உதவுகிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது. வேப்ப எண்ணெய் கொசுக்களை போக்க உதவுகிறது. பொடுகு, பேன் ஆகியவற்றை போக்க உதவுகிறது. வேப்ப மரம் பிராணவாயுவை வெளியேற்றி நச்சுக்களை உள்வாங்கி காற்றை சுத்தப்படுத்தும். அதன் ஆழமான வேர்கள் மண் அரிப்பை தவிர்க்கவும் நிலத்தடி நீர் அளவை பராமரிக்கவும் உதவும். பூச்சிகளை அழிக்க வேப்ப இலைகள் இயற்கை உரமாக செயல்படுகின்றன. கடும் வெயிலில் வேப்ப மரம் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் நிழல் தருகிறது. வேப்ப மரம் வெறும் மரம் அல்ல, அது நோய்களை தீர்க்க உதவுகிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. விவசாயம் முதல் மருத்துவம் வரை, பாரம்பரிய பயன்பாடு முதல் நவீன மருத்துவம் வரை, வேப்ப மரம் இயற்கையின் ஈடு இணையற்ற ஆற்றலின் அடையாளமாக விளங்குகிறது. எந்த அளவிற்கு நாம் வேப்ப மரம் போன்ற மரங்களை மதித்து போற்றுகிறோமோ அந்த அளவிற்கு உலகம் நலமாக விளங்கும். இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் உங்களுள் ஆக்கப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தினால் இந்த காணொளியை லைக் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.